கேள்விக்கு பதில் சொல்லி நீங்கள் அடிக்கடி டான் தொலைக்காட்சியிலே சந்திக்கின்ற ஒரு முகம் அருமை தம்பி கரிகரன் மோகன்ராஜ் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய இளைய தலைமுறையிலே நன்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்பவியல் துறையிலே தன்னுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது வடக்கு மாகாண சபையிலே உணவு பரிசோதனை மற்றும் கட்டுப்பாட்டு துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர். மிக நகைச்சுவையாகவும் நாசுக்காகவும் ஆழமாகவும் பேசவல்லவர் அருமை தம்பி கரிகரன் மோகன்ராஜ் அவர்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் கன்னி தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, எண்ணணியினரே, எதிரணியினரே, உலகம் எங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு நான் நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு எதிர்காலம் மீதான பயம் எங்களுக்கு இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த எங்களை போன்ற இளைஞர்களுக்கு எல்லாம் எப்பொழுது இந்த எதிர்காலத்தின் மீது ஒரு மிரட்சி, ஒரு பயம் ஏற்படுகிறது என்றால், எங்கள் பெற்றோர்கள் எங்களோட பெடியன் வளர்ந்துட்டான், இனி எங்களோட குடும்ப கஷ்டம் எல்லாம் தானா இல்லாமல் போகும் என்று அவர்கள் கூறும் அந்த நொடியில் இருந்து ஆரம்பிக்கிறது சார் எங்களுடைய வலிகளும் வேதனைகளும் எதிர்காலத்தை நோக்கி. அப்துல் கலாம் அழகாக சொன்னார், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று. இந்த மண்ணிலே வாழ்ந்த இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய கனவை கண்டோம். அந்த கனவிலிருந்து எங்களுக்கு எஞ்சியது எங்களுடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டு அதன் நினைவுகளைத்தான் இந்த மாதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மீண்டு வந்த சமுதாயமும் இந்த மண்ணிலே எதையாவது சாதித்து விடுவோம் என்று எதிர்கால கனவுகளை நாங்கள் கட்டமைத்தோம். ஆனால் அவை அனைத்தும் இன்றைக்கு கனடாவிலும் பிரான்சிலும் அமெரிக்காவிலும் தான் எங்களுடைய கனவுகள் சாத்தியமாகும் என்று பொழுது, எதிர்காலத்தினுடைய கனவுகளே இங்கே தரைமட்டமாக்கும் பொழுது அது எவ்வாறு நனவாகும் என்ற கேள்வி எங்களை போன்ற இளைஞர்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்படுவோம். பாடசாலையிலே இருக்கும் பொழுது பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்று சந்தோஷப்பட்டோம். பல்கலைக்கழகத்திலே இருக்கும் பொழுது வெளியிலே பட்டதாரியாகி உழைத்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி அல்ல. பாடசாலையில் இருக்கும் பொழுது பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்பார்கள். ஆனால் பல்கலைக்கழகத்திற்குள் போய் இது என்ன நரக வாழ்க்கையாக இருக்கிறது, மீண்டும் பள்ளி வாழ்க்கைக்கே போக வேண்டும் என்பார்கள். பல்கலைக்கழகத்திலே இருக்கும் பொழுது பல்கலைக்கழக இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் முடித்துவிட்டு சமுதாயத்திற்குள் போக வேண்டும் என்பார்கள். அங்கு சென்று வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு மீண்டும் பல்கலைக்கழக விடுதி வாழ்க்கை தான் என்று இறந்த காலத்தை சந்தோஷமாக நினைத்து எதிர்காலத்தை நினைத்து பயப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம் எனும் பொழுது அது எவ்வாறு எங்களை மகிழ வைக்கிறது என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. இங்கே இந்த நாட்டிலே இருந்து எதிர்காலத்தை நினைத்து நாங்கள் பயப்படாமல் இருக்க முடியாது. இந்த நாட்டிலே நாங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நாட்டிலே நாங்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால், ஒன்று தென்னிந்தியாவில் இருந்து இங்கே வந்தால்தான் இங்கே இவர்கள் எங்களை கொண்டாடுவார்கள். இல்லை, தென்னிந்தியாவில் சென்று எதையாவது ஒன்றை சாதித்து விட்டு வந்தால்தான் இவர்கள் கொண்டாடுவார்கள். இங்கிருப்பவர்களை கொண்டாட இந்த சமுதாயம் மறுக்கும் பொழுது எங்களுடைய எதிர்காலம் பற்றிய பயம் எங்கள் அத்தனை பேருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இன்றைக்கு இவர்கள் கூறினார்கள், இன்றைக்கு வியாஸ்காந்தை இந்த மண் அடையாளப்படுத்துவதற்கு முதல் அவன் IPL சாதித்தான், அதன் பிறகுதான் எங்கள் கிரிக்கெட் சபை கூட அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது. சாதனை தமிழச்சி கில்மிசாவை நாங்கள் கொண்டாடி தீர்த்ததை விட சரிகமாப்பாவில் அவள் வெற்றி பெற்ற பிறகுதான் நாங்கள் அதிகமாக கொண்டாடினோம் என்பது உண்மை. அதனால் தான் கூறினேன், ஒன்று தென்னிந்திய கலைஞர்கள் இங்கே வந்தால் தென்னிந்திய கலைஞர்களுடைய இசை நிகழ்ச்சி, தென்னிந்திய கலைஞர்களுடைய பட்டிமன்றம் என்று அவர்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவார்கள் பார்ப்பார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய கலைஞர்கள் எத்தனைவற்றை செய்தாலும் அதை கண்டுகொள்ள எங்கவர்களுக்கு மனமில்லை எனும் பொழுது எவ்வாறு எங்கள் இளைஞர்கள் தங்களிடம் இருக்கும் திறமைகளை கொண்டு எதிர்காலத்தை சாதிப்பார்கள் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கு. நடுவர்களே, இந்த எங்களை மாதிரி பொடியலுக்கெல்லாம் இந்த கேமராவை வைக்கிற மாதிரி லாங் ஷாட் வச்சு பார்த்தீங்களா எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் வச்சு பார்த்தீங்களா எங்களை போல கவலையோடு அழுது கொட்டக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு இருக்கிறோம். இன்றைக்கு பெண்களை எடுத்து பாருங்கள். பெண்களை எல்லாம் பார்த்தோன்னு இந்த வயது போனாக்கள் கேட்பாங்க, அழகாத்தானே இருக்கிற என்ன திருமணம் செய்யலையே. இந்த சமுதாயம் அழகை மட்டும் வைத்துத்தான் பெண்களை ஆராய்ச்சி செய்கிறது என்பது இங்கே நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவளுடைய பட்டமோ படிப்போ திறமையோ எதையும் நோக்க மாட்டார்கள். அழகை வைத்துத்தான் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது எனும் பொழுது அழகிலே குறைந்த பெண்களுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அதே அழகில் எது குறைவு எது நிறைவு என்பதே ஒரு பிரச்சனைக்குரிய, அது வேறொரு பட்டிமன்றத்தில் கதைக்கலாம். ஆனால் இன்றைய சமுதாயத்தின் பேச்சு
அதே போல் தான் ஆண்களுக்கும் நடுவர்களே. இன்றைக்கு ஆண்களுக்கு என்ன திறமையும் இருக்கலாம், படித்திருக்கலாம், பட்டம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அவன் ஒரு நல்லவனாக கூட இருக்கலாம். ஆனால் பணத்தை தான் பார்த்து இன்றைய சமுதாயம் ஆண்களை கூட தீர்மானிக்கிறார்கள் என்றால் எங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நாங்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த இளைஞர்கள் நாங்கள் எப்போது மிரள ஆரம்பிக்கிறோம் என்றால், பெற்றோர்கள் தங்களுடைய கனவுகளை எங்கள் மீது சுமத்தும் பொழுது எதிர்காலம் பற்றிய மிரட்சி வருகிறது. பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்து இனி அவர்கள்தான் என்ற எண்ணத்தை எங்களுக்குள் விதைக்கும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போகிறது. உறவினர்கள் விசாரிப்பது போல் தேன் போல் விசாரித்து தேள் போல் கேள்விகளால் கொட்டும் பொழுது எங்களுடைய எதிர்காலம் பற்றிய மிரட்சி ஏற்படுகிறது. வயது போகிறது என்ற சிந்தனை வரும்போது கூட எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்காலத்தை நோக்கி மறைமுகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே எனதருமை சமூகமே, என்னதான் நீங்கள் செய்திருந்தாலும், என்னதான் நீங்கள் படித்துக் கொண்டிருந்தாலும், எதிர்காலம் நாங்கள் மகிழ வேண்டும் என்றால் எங்களிடத்தில் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இங்கிருப்பவற்றை தாண்டி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். கூறியது போலவே வியாஸ்கான் இந்த மண்ணில் சாதிக்காமல் IPL சாதித்த பிறகுதான் இந்த மண் அவனை கண்டுகொண்டது. கில்மிசா தென்னிந்தியாவில் சாதித்த பிறகுதான் கில்மிசாவை நாங்கள் அங்கீகரிக்க தொடங்கினோம். அகில திருநாயகி இந்த புழுதிகளுக்குள் ஓடியது எங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அவள் சர்வதேசத்திலே பாதனை இல்லாமல் ஓடிய பிறகுதான் அவளை கொண்டாட ஆரம்பித்தோம். புஷ்பகான் இங்கே அவர் பழுதூக்கலிலே சாதித்தது எல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. மலேசியாவிலே அவர் வென்ற பிறகுதான் அவரை நாங்கள் அறிந்து கொண்டோம். பிக்பாஸ் ஜனனி கூட இங்கு நாங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை. பிக்பாஸ் என்ற பிறகுதான் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இந்த சமூகமும் இந்த நாடும் இந்த அரசியல் சூழ்நிலையும் எங்கள் திறமைகளுக்கு ஒருபோதும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஆக ஏலவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் திறமைகளை பயன்படுத்தி சர்வதேசத்தில் சாதித்துவிட்டு பிறகு இந்த நாட்டில் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய எதிர்கால சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை தம்பி மோகன்ராஜ் கரிகரன் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல மிக ஆழமாக நாசுக்காக நம்முடைய காதுகளுக்கு நல்ல விடயங்களை கொண்டு வந்தார். அவருடைய கவலையெல்லாம் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் என்பது இந்த நாட்டை மையப்படுத்தி இருக்கிற பொழுது மிரட்சியுடையதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுது இந்த நாட்டை விட்டு ஓடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக மாறலாம் என்பதுதான் அவருடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அவருடைய கருத்திலே சொன்னார், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றலாளர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டாடுவதற்கு தவறுகிறோம். அவர்கள் இன்னொரு அரங்கிலே தங்களை நிலைநிறுத்திய பின்னர் மற்றவர்கள் கொண்டாடத் தொடங்கியதன் பின்னர் தான் நாங்கள் தோளுக்கு மேலே இவர்களை தூக்கி வைத்து இவர் நம்மவர் என்று கொண்டாடி உரிமை கொண்டாடுகிறோம் என்கின்ற ஆதங்கம் உண்மையானது என்று நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மிரட்சி அடைகிறார்கள். இதனாலே அவருடைய எதிர்காலம் தொலைந்து போயிருக்கிறது என்ற விதமான ஒரு கவலையோடு அந்த கவலையை அவருடைய பிரதிநிதியாக பதிவு செய்தார்.